السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد إن الله يحب التوابين ويحب المتطهرين. கண்ணியமிகுந்த எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ரா 222வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் பொருளாக கூறுகிறான், பாவங்களை விட்டு விடுபவர்களையும் இன்னும் தூய்மையாக இருப்பவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியமிகுந்த எல்லாம் அல்லாஹும் நல்லடியார்களே, நாளை இன்ஷா அல்லாஹ் யார் அந்த மாதத்தை அடைகிறார், ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை முன் சென்ற சமுதாயத்திற்கு விதியாக்கதை கொண்டே நம்மீதும் ஆக்கியிருக்கிறான். எக்காரணத்தால் என்றால் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உடையவரும் ஆகலாம் என்ற காரணத்திற்காக என்று கூறினான். இந்த மாதம் இறையச்சத்தை வளர்த்து கொள்கிற இறையச்சம் என்ற அல்லாஹுடைய அழிய அருட்கொடையை பெற்றுக்கொள்கிற மாதமாக ஆக்கினான். அதை பெறுவதற்கு நாம் செயல்பாடுகளில் ஈடுபட என்று சொன்னால் அந்த செயல்பாட்டின் முக்கிய இந்த அம்சங்கள் இரண்டு. ஒன்று, பாவங்களை விடுவதும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதும். இந்த மாதத்தை அல்லாஹுடைய தூதர் ரம்லானுடைய பொருளை பற்றி அரபியிலே மக்கள் சொல்லும் பொழுது எரித்தல் கரித்தல் என்று சொல்கிறார்கள். நமது பாவங்களை கரித்து விடுகிற மாதமாக இந்த மாதத்தை செயல் திட்டமிட்டு அமைத்து கொள்ள வேண்டும். பட்டினி கிடந்து தாகித்து கிடந்து இல்லற வாழ்வை ஒதுக்கி வைத்து வாழ்கிற வெறும் தவ வாழ்க்கையாக விரத வாழ்க்கையாக ஆக்கிவிடக்கூடாது. அத்தோடு சேர்த்து லட்சியமாக இருக்கிற நோன்பினுடைய அழகிய மகத்துவத்தை பெற்றவர்களாக நாம் எல்லா அமல்களும் நம்மால் இயன்றவரை அதிகம் ரமலான் மாதத்தில் செய்து, விவாதத்து மட்டுமல்ல எல்லா அமல்களும் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லா அமல்களையும் நம்மால் இயன்றவரை அதிகம் செய்து லைலத்துல் கத்ருடைய அந்த மகத்தான நாளின் அருளையும் நாம் பெற்றவர்களாக இந்த மாதத்தை முழுமையடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும். ஆகவே செயல் திட்டங்கள் மிக முக்கியமானது. இந்த மாதத்தின் நோக்கத்தில் நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய கடும் முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடும், நாம் இன்னொரு ஆயுள் எனக்கு நீட்டிக்கப்படாது, ஒருவேளை அடுத்த ரமலானை நான் அடைவேனா மாட்டேனா என்ற பயத்தோடும் கவலையோடும் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கிறது. அது கடமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வெறுமன நோன்பு கடமை என்றால்
காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக உணவு உண்பதும் சூரியன் அஸ்தமனமான பிறகு நாம் விரதத்தை முறித்து கொள்வதை போன்று ஆக்கிக் கொள்ளக்கூடாது. பகலிரவு எக்காலத்திலும் இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான அருட்கொடையாக இந்த மாதத்தை ஆக்கி தந்திருக்கிறான். ஆகவே கவனத்தோடு நாம் நேரங்களை நகர்த்த வேண்டும். இன்னும் அல்லாஹுடைய கலாமாக இருக்கிற அல்லாஹுடைய வேதத்தோடு அதிகம் தொடர்பு வைத்து அதில் நாம் அநேக செய்திகளை அல்லாஹ் சொல்லலாம். வேதத்தையும் ஞானத்தையும் இந்த தூதரமாக கற்றுக் கொடுத்ததோடு அல்லாஹ் சொல்கிறான், லகத் மன்னல்லாஹ் அலல் மோமீன் இது ஃபஅஸஃபீஹும் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வஸக்கீஹும். அவர் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆக வேத வசனங்களை ஓதி நாம் அது சொல்லுகிற கட்டளையின் பிரகாரம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடையார்களே, இந்த தூய்மைக்கும் மறுமை நாளுக்கும் நேரடியாக தொடர்புடையது. சொர்க்கம் பரிசுத்தவான்களை மட்டுமே உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே தூய்மையாளர் மட்டுமே உள்ளே நுழைவார்கள். அங்கே அவளுக்கு தூய உணவும் உண்டு, தூய துணைவியரும் உண்டு, தூய இரட்சகனை அவள் பார்க்கிற பாக்கியமும் அவர்களுக்கு உண்டு. ஹொலிக்கல் இன்சா லைஃபா, மனிதன் பலகீனமானவன் தான், பாவங்கள் செய்யக்கூடியவன் தான். ஆயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடை வாசலிலே மிக அகண்ட வாசலையாக இந்த ரமலான் மாதத்தை ஆக்கியிருக்கிறார். அவன் அருட்கொடை எப்போதும் மனிதன் மீது இருக்கிறது. அவன் அகல திறந்தே வைத்திருக்கிறான் பாவ மன்னிப்பு தருவதற்காக. ஆயினும் இம்மாதம் அவன் கருணையின் மிகைத்த மாதம். காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் அவன் நரகத்தின் வாயிலை பூட்டி விடுகிறான், சொர்க்கத்தின் வாசலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து வைக்கிறான், ஷைத்தானின் விலங்கிட்டு விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மாதத்தை பற்றி அழகான நமக்கு உபதேசத்தை சொன்னார்கள். நம்மை ஆர்வம் மூட்டினார்கள். அதாவது டோன்ட் மிஸ் இட்னு சொல்கிறோமா, இதை விட்டு விடாதீர்கள், இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த மாதத்தை விட்டு விடாதீர்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முறை மெம்பர் மீது ஏறினார்கள். முதல் படி எடுத்து வைக்கும்போதே ஆமீன் என்று சொல்லிக்கொண்டே ஏறினார்கள். இது வழமைக்கு மாற்றமாக இருந்தது. இரண்டாவது மெம்பர் படி மீது ஏறினார்கள். அப்போது ஆமீன் என்று உறக்க சொல்லிக்கொண்டே மேலே ஏறினார்கள். இதுவும் வழக்கத்துக்கு மாற்றமாக இருந்தது. மூன்றாவது முறை ஆமீன் என்று சொல்லி அவர்கள் மெம்பர் படி மீது ஏறினார்கள். இதுவும் வழக்கத்திற்கு மாற்றமாக இருந்ததை பார்த்த நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, வழமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு மெம்பர் மீது ஏறும்போதும் நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக்கொண்டே ஏறினீர்களே, நாங்கள் என்ன காரணம் என்று அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டபோது, என் தோழர்களே, என்னிடம் ஜிப்ரீல் வந்தார். என்னிடம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், யார் வயதான முதியோர்கள் இருந்து, தாய் தந்தையராக இருந்து அவர்களுக்கு துன்புறுத்தலையும் வேதனையும் தந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். யார் எனது பெயரை சொன்னவுடன் செலவாத்தி சொல்லவில்லையோ அவர்களுக்கும் நாசத்தை உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, யார் ரமலான் மாதத்தை அடைந்த பிறகும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொல்லவில்லை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். வார்த்தைகள் பொருள்றது. பாவ மன்னிப்பை தேடுறது ஒரு பக்கம், அது அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாம் இறை நெருக்கத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நாம் நம்மை நாமே குற்றவாளிகளாக பார்க்கிற அந்த மனோபாவம் இருக்கணும். எல்லா நிலைகளையும் போன்று பிறருடைய குறைகளை தேடிக்கொண்டே தெரிய வேண்டாம். நமது காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எந்த நாவினால் உதிர்த்த எந்த வார்த்தை மோசமானது, எவை லேசானது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. ஆயினும் இடைத்தட்டுகள் தெளிவாக மறுமை நாளில் மீதானில் நிற்கப்பட போகிறது. நமது பாவங்கள் பதிவு செய்யப்பட்டும் இருக்கிற காரணத்தினால் நாம் முழு முயற்சியாக இந்த மாதத்தை நாம் பாவ மன்னிப்பிற்காகவும் நல்ல அமல்களுக்காகவும் திருக்குர்ஆனுடைய தொடர்புகளுக்காகவும் இபாதத்துகளுக்காகவும் இதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற செயல் திட்டத்தோடு தான் நாளை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக தர இருக்கிற ரமலானை அடைய வேண்டும். முதல்ல மென்டலி ப்ரிப்பேர்டு, மனதளவில் நாம் ஒரு தெளிவான சிந்தனையோடு தான் அணுக வேண்டும். நாளை சகருக்கு என்ன தயாரிப்பு என்று நாம் ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது
சகர் உணவெல்லாம் பெரிய பிரச்சனையாக சகாபாக்களுக்கு இருந்தது கிடையாது. அவர்கள் எளிய உணவாக பேரித்தம்பளின் தண்ணீரும் ரொட்டியும் சாப்பிட்டு கொண்டு அவர்கள் சகரை முடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு சவாலாக இருந்ததெல்லாம் இந்த மாதத்தை எவ்வாறு நாம் இறை நெருக்கத்தை தேடிக்கொள்ளப் போகிறோம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே இந்த நோன்பை கழிக்கப் போகிறோமா, அந்த போன்று கவலைகளெல்லாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இதயங்கள் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக சாய்ந்து கிடந்தன. அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக இதயங்கள் சாய்ந்திருக்க வேண்டும். அந்த நிலை வரும்போதுதான் தானாக சிந்தித்து தனிமையில் உட்கார்ந்து அழ ஆரம்பிப்பான். தானாக சிந்தித்து அவன் நல்லவர்கள் எதை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்று அவன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுபோன்று செயல் திட்டங்கள் மூளையிலே இல்லாத இந்த ரமலானை வெறும் சகருக்கான தயாரிப்புகளோடு நாம் அணுகிவிடக்கூடாது, குறிப்பாக பெண்களுக்கும் சொல்கிறேன். ஆகவே இயன்றவரை நாம் ரமலானில் எப்படியாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பாவ மன்னிப்பை பெறுவதன் மூலம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பரிசுத்தமான சிந்தனையே நம்மை தூய்மைப்படுத்தும். காரணம், செயல்கள் யாவும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. செயல்கள் யாவும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. தூய சிந்தனைகள், தூய எண்ணங்கள், தூய செயல்பாட்டுகளை தரும். ஆனால் அந்த எண்ணங்களை அல்லாஹ்விடத்தில் தவக்கல்த்து வைக்க வேண்டும். நான் எந்த எண்ணத்தை வைக்கிறேன், நான் செய்வேன் என்று சொல்வதை விட, தூய ரப்பே, என் சிந்தனையை நீ செயல்வடிவம் கொடுப்பதற்கு எனக்கு நீ அருள் புரி, என்னை இந்த ரமலான் மாதத்தில் உன் அருளை விட்டும் தூரமாக ஆக்கிவிடாதே. எந்த மாதத்தை எதை ஒரு இறை நம்பிக்கையால் அடைய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டாயோ, எந்த நோக்கத்திற்காக ரமலானை எங்களுக்கு தந்தாயோ, அந்த ரமலான் மாதத்தின் சகல பலன்களையும் கொஞ்சமும் குறைவில்லாது முழுமையாக அடையக்கூடிய முழு பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு தந்துள்வாயாக என்று இன்றைய தினமே நம் இதயங்களை எல்லாம் பக்கம் சாய்த்து விட்டு தான் நாம் அந்த அழகிய ரமலானை அடைய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன். ஏனென்றால் எண்ணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் உண்டு. தூய எண்ணங்களோடு மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ எந்த எண்ணத்தில் மரணித்தாயோ அதே எண்ணத்திலே நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்றும் சொன்னார்கள். என் சிந்தனைகள் முழுமையடைந்து ரமலானுக்கான தயாரிப்புகளை என் மனதளவில் இதை நான் செய்ய இருக்கிறேன், என் பாவங்களை இப்படி கரைக்க இருக்கிறேன், இதுபோன்று திருக்குரானை அணுக இருக்கிறேன், இதுபோன்று உறவுகளிடத்தில் எனக்கு இருந்த மோசமான உறவுகளிடத்திலே அணுகுமுறை, பகை, குரோதம், பொறாமை சிந்தனையெல்லாம் இருந்தது, இதையெல்லாம் விட்டுவிடப் போகிறேன். நான் அல்லாஹ்வுக்காக என்னை தூய்மைப்படுத்துகிற இன்னென்ன செயல்களை நான் செய்ய போகிறேன் என்று செயல் திட்டத்தோடு இருந்த நிலையிலே ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் நமக்கு விதியாக்கியிருந்தால் எந்த எண்ணத்தோடு நாம் மரணித்தோமோ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணத்தோடு மறுமை நாள் எழுப்புவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லியிருக்கிறாகவே தூய எண்ணங்கள் மிக ஆழமானது. ஆழமான சிந்தனைகளே செயல்வடிவம் தருகின்றன. எத்தகைய கண்டுபிடிப்புகள் ஆயும் சரியே, ஆழமான சிந்தனைகள் தான் அவர்களை விஞ்ஞானிகளாக, சமூகத்தின் மிக சிறந்த போராளிகளாக, சமூக சீர்திருத்தவாயாக மாற்றியதெல்லாம் ஆழ்ந்த சிந்தனை தான். அதற்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அழகிய திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டது என்றால், இறை தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹீரா குகையிலே 40 நாட்கள் நீண்ட நாட்கள் அவர் உள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொண்டிருந்தார்கள், சத்தியத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள், இதையும் அலைவாய்ந்து கொண்டு தனிமையில் அமர்ந்தார்கள். நேர்வழி, இறைவன் யார், எங்கிருந்து இது வருகிற என்ற போன்ற ஆழ்ந்த சிந்தனைகள் அவர்களுக்கு நெருக்கமாக்கி கொண்டே இருந்தன. தூய சிந்தனை தான் அதற்கான தன் காலத்தை ஒதுக்கி அதற்காக எடுத்த முயற்சி விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே விதியாக்கியிருந்த ரமலான் மாதத்தில் அருள்மறை திருக்குர்ஆனை அவர்களுக்கு இறக்கி வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு இறை தூதராக அறிமுகப்படுத்தினான். ஆகவே நமக்கு நல்ல தெளிவான செயல் திட்டங்கள் சிந்தனைகளாக ஆக்கி கொண்டு தான் ரமலானை அணுக வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நாம் ரமலானுக்கு எடுக்கிற ஆடைகள், ரமலானுக்கான சகர் உணவு செயல் திட்டங்கள் இவைகளில் மட்டுமே முக்கியத்துவம் செலுத்தி விரத மாதமாக ஆக்கிவிடக்கூடாது. பிற சமுதாயத்தில் முஸ்லீம்கள் மாறுபட்டவர்கள், அவர்கள் நோன்பு என்பது அது உண்மையாக போன்ற கருத்துள்ள அறிஞர்கள், போன்ற மாட்டு மத கருத்துடையவர்கள் கூட ரமலானை பற்றி சொல்லும் பொழுது 2 வார்த்தையில் அழகிய முறையிலே சொல்லுகிறார். அது ரமலானை பற்றி கருத்து சொல்லுங்கள் என்று கேட்டபோது சொன்னார், ரமலான் அது உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது என்று சொன்னார். ரமலான் உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது என்று சொல்கிறார். இந்த உள்ளம் அது கரைபடிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இதயம் பரிசுத்தமான வெண்ணிறமாக இருக்குது, அதில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது.
அது உடனடியாக துடைத்து விட்டால் அந்த இடம் பரிசுத்தமாகிடும். இல்லை என்றால் அதன் மீது மீண்டும் மீண்டும் கருமை படிந்து புறையோடி போய்விடும். அது போன்றுதான் பாவம் அப்படி ஆகின்றன. ஆகவே சொல்லுவாங்க, ஓவர் ஹாலிங் பண்ணுற மாதிரி. ஓவர் ஹாலிங் பைக் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். சைக்கிள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓவர் ஹாலிங் விடுவாங்க. இப்போல்லாம் பைக் ஓட்டுறார்கள் அதிகம் தெரியாது. சைக்கிளை ஓவர் ஹாலிங் சொல்லுவாங்க. டோட்டலாக கழட்டி போட்டு எல்லா பார்ட்ஸையும் கழட்டி மண்ணெண்ணில் ஊற வச்சு என்ன ஃபுல்லாக ஆயில் கிரீஸ் எல்லாம் போட்டு திருப்பி என்ன செய்வாங்க, பிரேக் கட் அதெல்லாம் மாற்றி ஏறக்கிற அடைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு சைக்கிளை தந்துடுவாங்க. அதுக்கு ஓவர் ஹாலிங். இந்த ரம்லான் மாதம் ஓவர் ஹாலிங் தான். எதற்கென்றால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஓவர் ஹாலிங். நல்லா கேட்டுக்கிடுங்க. நல்ல இபாதத்து செய்வதற்கு ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லுதேன். உணவை லிமிட் பண்ணிக்கிடுங்க. உணவை தாறுமாற நீங்கள் எடுத்தீங்க. அதாவது நோன்பு இருக்க போகிறோம் என்பதை நம்ம எப்படி விளங்கியிருக்கோம்னா, நோன்பு இருக்க போவதையே பட்டினி கிடக்க போகிறோம், 12 மணி நேரம் பட்டினிப்பா, இப்போவே வச்சு இழுத்துற வேண்டிதான் என்று செய்யக்கூடாது. சகர் சாப்பாடை தயவு செய்து அணுகாதீர்கள். நல்லா சொல்கிறேன். சகாபாக்களுடைய சகர் உணவை நீங்கள் பாருங்கள். அவர்கள் வழக்கமாக ஃபஜ்ருடைய பாங்கை பிலால் அலிகளாக சொல்வார்கள். இப்னு மசூத் அல்லது உம்மி மக்தும் யாரோ ஒரு நபி தோழர் தான் பாங்கை சொல்வார்கள். ஆனால் நோம்பு மாதம் வந்தால் மாற்றி சொல்வார்கள். பிலால் அலிகளாகவர்கள் மேலே ஏறி சகர் பாங்க சொல்லுவாங்க. உம்மி மக்தும் அல்லது இப்னு மசூத் யாரோ ஒரு நபி தோழர் ஒருவர் தான் ஃபஜ்ருடைய அசானை சொல்வார்கள். இந்த இரண்டுக்கான நேரம் எவ்வளோ தெரியுமா? திருக்குரானில் 55 ஓதுகிற நேரம் தான். திருக்குறானில் 50 வசனங்கள் ஓதுகிற நேரம் தான். இவ்வளோ தான் சகருக்கான இடைவெளி இருந்திருக்கு. அப்படி என்றால் எதை சாப்பிட்டு இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். புரியுதா? சகருக்கு இம்பார்ட்டன்ஸ். சகரில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? சகருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஹலாலாக சம்பாதிக்கணும். ஃபஸ்ட்டு சகருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் ஹலாலாக சம்பாதித்த உணவில் தான் சாப்பிட வேண்டும் என்பது முதல்ல ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தான் அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானவற்றை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்ல, நீங்கள் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்கள் என்றால் இறைவன் பெயரை சொல்லி அறுத்த பொருள் மட்டுமல்ல, இறைவன் பெயரை சொல்லி உருவாக்குற பொருள் பண்டங்கள் மட்டுமல்ல, நாம் ஹலாலாக சம்பாதித்த உணவாக இருக்க வேண்டும். அது நம்ம பெற்றோரின் சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, வட்டியால், மோசமான ஏமாற்று பொருளாதாரத்தால், மோசடியால் சம்பாதித்தை கொண்டு இந்த நோன்பை சகரை உண்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளலாம் நாம் என்றால் நம்மை விட ஃபூலிஷ் யாரும் கிடையாது. நம்மை நாமே தோற்கடிக்கப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் தலைகள் பரட்டையாய் முகங்கள் தூசி படிந்த நிலையிலே பாலைவனத்தில் பயணிக்கிறார். பொதுவாக பிரயாணத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் ஏற்கப்படுகிற என்றால் பிரயாணம் நரக வேதனையின் ஒரு பகுதி என்ற காரணத்தினால் அந்நேரம் கேட்கிற துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆகவே அந்த தலைகள் பரட்டையாய் முகங்கள் தூசி படிந்த நிலையிலே அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி என்று கைகளை உயர்த்தி அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி அந்த மனிதனுக்கு பதிலளிப்பான் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் உண்டது ஹராம், அவர் பருகி இருப்பது ஹராம், அவர் உடுத்தி இருப்பது ஹராம். ஆகவே அவர்கள் பிரார்த்தனைகள் விண்ணை தொடுவதில்லை. நிறைய மாதங்கள் நாம் பட்டினி தான் கிடப்போம். காரணம் தெரியுமா? உணவில் ஸ்டார்டிங்கே ப்ராப்ளம். ஆகவே ரொம்ப கவனம். ஹலாலான உணவை நாம் தேர்ந்தெடுக்கும் போது ஹலாலான சம்பாத்தியமா என்பதை ஆண்களும் பெண்களும் ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். வெரி ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் ஹராமான பொருளாதாரம். ஒரு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோய்க்கான சிஃபாவை சொல்லும்போது கூட, நோய்க்கு மருந்தை சொல்லும்போது கூட ஹராமானவற்றை கொண்டு எந்த சிஃபாவும் கிடையாது என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஹராமானவற்றை கொண்டு எந்த சிஃபாவும் கிடையாது, எந்த நோயும் குணப்படுத்தப்படாது. மருந்துகளில் கூட ஹலால் தேவைப்படுகிறது நோயை குணப்படுத்த. அப்படி என்றால் நாம் மிகப்பெரிய ப்ராசஸில் இறங்க போகிறோம். ஏனென்றால் ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி, ஆத்மாவை சுத்தியடை செய்வது. இரண்டாவது இந்த உடலையும் தூய்மையடை செய்வதுன்னு சொன்னால், கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, நாம் இந்த உணவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வயிறு புடைக்க உண்பதை தயவு செய்து விட்டுருங்க, சகரில் விட்டுருங்க. நாம் செத்து போவதை போன்று ஃபீலிங் பண்ணுறோம். இன்னும் 10-15 நாளைக்கு நமக்கு சாப்பாடே கிடைக்காது என்பதை போன்று தான் சிந்தனைகளோடு அதிகமாக செய்யும் போது என்னான்னு கேட்டால் நம்ம இபாதத்துகள் செய்ய விடாது. அதிகம் உணவு அதிகம் எடுக்க சோர்வைத்தான் தரும்படியே இட் வில் நாட் ப்ரொவைட் த எனர்ஜி தராது. தெரிஞ்சுக்கிடுங்க.
லிமிட்டான உணவு தான் எனர்ஜி தரும். இதுதான் உண்மை. நல்ல இந்த ரமலான் மாதத்தில் உடலை ஆரோக்கியமாக வைக்க நினைப்பவர்கள் அதுவும் அல்லாஹ் தசிர நன்றி கடன் தான். ஏனென்றால் அல்லாஹ் தந்த அமானிதத்தை யார் பாதுகாக்கிறாரோ அல்லாஹ்களை நேசிக்கிறான். அல்லாஹ்களை நேசிக்கிறான். இந்த உடல் ஒரு அமானிதம். இந்த அமானியத்தில் ஃபேட் கண்டென்ட் நிறைய உடல் இது. இப்போ இவரமே ஆட்கள்லாம்னா ஜெனட்டிக். சில பேருக்கு என்னென்னா தண்ணி குடிச்சா உடம்பு வைக்கும், வெறுமனை தண்ணி தான் குடிப்பாங்க. ஏன்னா மரபுப்படி சில பேருக்கு உடல் இருக்கும். அது எல்லாம் மேட்டர். நாம் தின்கிற பெருந்தினியின் காரணமாக நினைச்சிடக்கூடாது, அசிங்கமாக உடலை வளர்த்து கொள்ளக்கூடாது. நிச்சயமாக ரமலானுக்கு தொடர்பு இருக்குது, இவாதத்துக்கு நேரடி தொடர்பு இருக்குது. சோர்வடை செய்யும், களைப்படை செய்யும், நம்மளை சட்டுன்னு உட்கார சொல்லிடும். வேண்டாம். பசித்திருத்தல் தாகித்திருந்த வார்த்தை இருக்குது அதில். நோம்பில் பசித்திருத்தல் தாகித்திருத்தல். ஆனால் நம்ம பசிக்கலை, பசியை அடைச்சிட்டு வந்திருக்கோம். நல்லா நீங்கள் கவனிச்சா தெரியும். மாறி செய்கிறோம். நம்ம என்ன எப்படி தண்ணி எப்படி குடிக்கும்? 12 மணி நேரத்துக்கு தாகம் எடுக்கக்கூடாது. ஆனால் அப்படி உடம்பு இருக்குமா? 12 மணி நேரம் தாகம் எடுக்காமல் இருக்குமா உடம்பு? இல்லை. ஆனாலும் தாகித்தான் இருப்போம் அல்லாவுக்காக, அல்லாவுடைய கட்டளைக்கு. அல்லாவுக்காக ஒன்றும் கிடையாது. அல்லாவுக்கான அல்லாவா அது போகிறான். நம்ம நன்மைக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவனுக்கு கீழ்ப்படிதலுக்காக பசித்திருத்தான் இருக்க வேண்டிய நோன்பு சொல்லுது. நோன்பில் பசித்திரு என்று சொல்லுதில்ல. நம்ம தான் பசியே வரக்கூடாதுன்னு அட்டைக்காமல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பசியே அது வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது. சங்கு வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இபாதத்துகள் சொல்லணும். ஒரு ருக்கு சுஜிதை இமாம் நீளப்படுத்தி தான் வைங்களேன், இமாமை திட்ட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இவன் அளவுக்கு மீறி தின்னுட்டு இமாம் ரொம்ப நேரம் நிற்காரம்மா. அவர் திடீர்னு தப்பாக முத்திரும். கொஞ்சம் சரி நோம்பு நேரமாக இருக்க கொஞ்சம் ருக்கு கொஞ்சம் லென்த்து பண்ணி பார்ப்பேன்னா இவனுக்கு முடியாது. ஏன்னா இவன் இங்கே வரைக்கும் கடைசி இல்லை தயிர் வரைக்கும் இங்கே ஏற்றிருப்பான். அப்புறம் எங்கே முடியும் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியலாம். பிளானிங் இருக்குது, இவாதத்துகளுக்கும் பிளானிங் இருக்குது. அதான் நான் சொன்னேன், உங்கள் டயட் பிளானை கூட சரி பண்ணிக்கிடுங்க. டயட் பிளானிங்கை கூட சரி செய்யுங்க. அடுத்து அல்லாஹ்வுடையார்களே, இது உணவு பக்கம் விட்டுருங்க. நாம் நம்மை தூய்மைப்படுத்தணும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதில் வைராக்கியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இது அல்லாஹ் சொல்கிறான். மனிதர் இல்லாமல் ஒரு பொதுவான பிரகடனத்தை அல்லாஹ் சொல்கிறான். உங்களை எவரும் பரிசுத்தவான் கிடையாது. உங்களில் இந்த ஜமாத்தில் சேர்ந்தா அவர் யோக்கிய ஜமாத்து, இந்த ஜமாத்து அயோக்கிய ஜமாத்து, சுன்னத்து ஜமாத்துக்காரெல்லாம் அவன் நரகத்துக்கு போயிடுவான். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மோசமான வார்த்தைகள். அவனுக்கு என்ன பிடி இங்கே இருக்க போதுன்னு தெரியாது. என்ன பிடி இருக்க போது யாருக்கும் தெரியாது. அது உயிர் பிரிகிற நேரத்திலே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கும் போதே தெரிஞ்சிடும், ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போ அந்த நேரத்தில் என்னென்ன பேச போகிறான் என்பதை அல்லாஹுக்கும் இந்த அடியானுக்கு மட்டுமே தெரிய போகுது. ஆகவே முதல்ல நம்ம டச் ஒன்று எடுத்துடும், பட்டியலை போட்டுற வேண்டிதான். கண்களால், இதயங்களால், நாவுகளால், சொல்லால், செயலால், பொருளாதாரத்தால், இப்படியே நம்ம மோசடிகள் நம்மை அறியாது நீடிச்சிருக்கும். ஆகவே இவைகளை கழிப்பதற்கு, இந்த பாவங்களை போக்குவதற்கான முயற்சி பர்டிகுலராக ஃபஸ்ட்டு எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்வை சேரவே செய்யாது. 2 காரியம். முதல்ல ஒன்று ஷிர்க், இணை வைத்திருந்தால் அவன் கதை முடிஞ்சது. 2வது உறவுகளை துண்டித்து விட்டு எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த பலனும் கிடையாது. தாய் வழி தந்தை வழி நெருங்கிய உறவுகளோடு ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக இருந்து இவர்களுக்குள்ளே சொத்து பகை, அந்த எந்த பகைவனாலும் நீங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்று தன் முகத்தை தூய நிலையில் திருப்பாத ஒருவன், அவன் பட்டினி கிடந்து தாகித்து கிடந்து மனைவியை பிரிந்திருந்து நான் நோன்பு நோட்டேன் என்று கதறிக்கொண்டு பாவ மன்னிப்பை தேடி அழுவதாலும் அந்த பாவ மன்னிப்பு ஒருவன் அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடையார்களே, முதல்ல உள்ளத்திருக்கிற அழுக்கை நீக்கின்ற உறவுகளை பேணி வாழ வேண்டும். குறிப்பாக இரத்த சம்பந்த உறவுகளிடத்திலே அன்பு செலுத்தாத அல்லாஹ்வுடைய அன்பை ஒருபோதும் பெற முடியாது. நோன்பின் முக்கியமான சிரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நோன்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா 1ஆம் நோம்பிலே உயிர் போயிடலாம். நான் 10 நோன்பு கழித்து போக போகிறேன், மாமியை பார்க்க போகிறேன், சாச்சியை பார்க்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அப்படி நினைக்கக்கூடாது. நோன்புக்கு முன்னாடி தயவுசெய்து மார்க்கம் தெரிந்தவர்கள் நம் பெற்றோர்கள் வீம்பு பிடித்து கொண்டு யாரோடு உறவுகளோடு துண்டித்து வாழ்ந்திருந்தால், அறியாமையினால் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து கைகளை பிடித்து மன்றாடி விடுங்கள். உம்மா அதை செய்யாதீர்கள், வாப்பா அதை செய்ய, அத்தா அதை செய்யாதீர்கள், பாவா அதை செய்யாதீர்கள், வேண்டாம், அல்லாஹ் ஒருபோது அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லிவிடு. இல்லை என்றால் பட்டினி தான் மிஞ்சும். பட்டினி தான் யான் நயன் என்றால் நாம் அல்லாஹுக்கு உண்மையாளர்கள் இல்லை. அல்லாஹை விட என் ஈகோ பெரியது என்று சொன்னால் ஒருபோதும் அவன் தூய்மை அடைய முடியாது. ஆகவே உறவுகளை துண்டித்தவர்களுக்கு எந்த நோன்பின் பலனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நெக்ஸ்ட், ஒரு அடியான் சொர்க்கம் புக மாட்டான்
அவனுடைய அமானிதங்களுக்கு மோசடி செய்திருந்தால், பொருளாதார மோசடிகள், பொருளாதார ஏமாற்றுகள் செய்திருந்தால் ஒரு காலம் அவனுக்கு எந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டால் நரகத்தின் நடுவிலே அல்லாஹ் அந்த பொருளை, அமானித பொருளை வைத்துவிட்டு அவனுடைய தோளில் ஏற்றப்படும், மீண்டும் கரையர் என்று சொல்லப்படும். அவன் கரையில் ஏறி வருவான், மீண்டும் அந்த பொருள் தோளில் நழுவி போய் நரகத்தின் நடுவிலே அமர்ந்து கொள்ளும். மீண்டும் மீண்டும் இப்படி செய்து கொண்டே இருப்பான், ஒருவரும் கரையேற முடியாது. ஆகவே ரமலான் மாதத்தை தன்னை தூய்மைப்படுத்த நினைப்பவர்கள் அடுத்தவருக்கு பொருளாதாரத்தில் ஏமாற்றை மோசடியை செய்திருந்தால் தயவு செய்து அதை விட்டு விலகிக் கொள்ளட்டும். இதுவரை ஹராமான தொழில் சம்பாதித்து கொண்டிருந்தால் ரப்பே என்னை மன்னித்து, இதற்கு பிறகு என் வாழ்வில் ஹராமான சம்பாத்தியம் ஒன்று இல்லை என்பதையும் அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும். அந்த மாதத்திலேயே திரும்பி அந்த அதே ஹராமான சம்பாத்தியத்தை செய்து கொண்டிருந்தால் நோட்டு எந்த பலனும் கிடையாது. மரணம் பிடி மோசமானது, மரணப்பிடி. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, இந்த மாதத்தை அடைந்த பிறகும் யார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். முயற்சியில் முக்கியமானது. அதனால் வட்டி பொருளாதாரம், மோசடி பொருளாதாரம், பிறரை ஏமாற்றுவது, அடுத்த நிலத்தை அபகரித்து விற்பது, இதிலெல்லாம் வரக்கூடிய வாகனங்கள், வசதி வாய்ப்புகள், ஆபரணங்கள் எல்லாம் சூடில் உருக்கப்பட்டு மறுமை நாளே அரிகண்டமாக மாற்றப்படும், நெருப்பால் விழாவிலே சுட்டு பொசுக்கப்படும். அதை கவனமாக தயவு செய்து நான் சொல்வதை கவனிங்கள். அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்கான வாசலை திறந்து வைத்து விட்டான். சைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டது. சிந்தனை விலங்குல முதல்ல சிந்தனை சைத்தானி சிந்தனைகளை முதல்ல லாக் பண்ணணும். முதல்ல நாம் நினைக்கிறோம் இபாதத்துகளுக்கானது மட்டும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இந்த நோன்பு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஏன் தெரியுமா? இந்த நோன்பிற்கு பிறகு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமே தூய பார்வை, தூய சிந்தனை, தூய செயலுடையராக மாறி ஒரு பிரகாசமான இஸ்லாமிய வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனுமே விளக்காய் மாற வேண்டும், பரிசுத்த விளக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். ஆகவேதான் நாம் இந்த ரமலானை அணுகிற மெத்தேடு இருக்குல்ல, எப்போதும் போல தயவுசெய்து ஆக்கிக் கொள்ளாக. இந்த உரை உங்களுக்கு நெஞ்சை தொடர்பு நான் நம்புகிறேன். செயல் திட்டங்கள் இல்லாத ரமலான் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பர்டிகுலராக உறவுகள் விஷயத்தில் நான் சொன்னதே. அடுத்தது அமானிதன். அடுத்தாற் போல திருக்குர்ஆனுடைய தொடர்பு. இந்த வேதம் இறக்கப்பட்டதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கினான். ஆக இந்த மாதத்தை திருக்குர்ஆனை பொருள் அறிந்து படிக்கிற பாக்கியத்தை தயவுசெய்து வைத்துக் கொள்ளுங்கள். பொருள் அறிந்து படியுங்கள். இல்லை என்றால் ஒருபோது இந்த நெஞ்சை தொடாது. அரபி மொழியிலே ஓதிக்கொண்டிருந்தால் உங்கள் நெஞ்சை ஒருபோது அவரவர் தாய்மொழியிலே மொழிபெயர்த்து படிக்காதவரை உங்கள் நெஞ்சை ஒருபோது இது தொடாது. கிராத்து ஓதினால் இனிமையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போகலாம். அது என்ன சொல்கிறது என்பதை தெரியாமல் ஒரு முஸ்லீம் கல்வி பெற்றவர்கள் ஆகிவிடக்கூடாது. கல்வி இல்லாதவர்கள் வேண்டுமானால் கிராத்தை வெறுமனே ஓதிவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை பற்றி விசாரிப்போம். 5 கேள்விகளில் ஒன்று மறுமையில் ஒன்று கல்வியை பற்றி என்று சொன்னார். அதை பொருள்பட படித்து அது என்ன சொல்கிறது. ஏனென்றால் திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. திருக்குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்கள். ஓதும் பொழுது அவள் தோள்கள் சிலுக்கின்றன, ரோமங்கள் சிலுக்கின்றன, அவள் தொழிகள் இலகுகின்றன என்று சொல்கிறார். தொழிகள் இலகுகின்றன அல்லாஹுடைய அச்சத்தால். எப்போ வரும் கேட்டால் அதை சொந்த மொழியிலே படிக்கும் பொழுது. சொந்த மொழியிலே படிக்கும்போது தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, இதற்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்வான். வேதம் முன் கொடுக்கப்பட்ட மக்களை சொல்லும் பொழுது அவர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள். இரவு நேரத்தில் அவர் சுஜூதும் செய்கிறார்கள் என்று சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ்வுடையார்களே, நாம் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை அஞ்சு அழுவதற்கு முதல்ல ப்ராக்டிஸ் எடுக்கணும். 2ஆம் முறை பேசணும் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். தனிமையில் இருந்து தமது பாவங்களை நாமே அசை போட்டு பார்த்து நம் இதயங்களிலிருந்து கண்கள் வழியாக கண்ணீரை குட்டணும். யாருடைய அல்லாஹ்வை அஞ்சி அழுகின்ற கண்ணீரை உடையவரும் போர்க்களத்தில் இறை பாதையிலே சிந்திய தண்ணீரும் உடையவர்களுக்கு மறுமை நாளில் நரகத்தினுடைய புகை ஒருபோதும் தீண்டாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்தின் நெருப்பின் புகை தீண்டா அப்படின்னே அர்த்தம். நரகம் உங்களுக்கு இல்லை. இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. தனிமையில் உட்கார்ந்து தன் பாவத்தை அசை போட்டு அவன் ஏன் அழுகிறான் தெரியுமா?
முதல்ல ஆமன்து பில்லா அங்கே உதிக்குது. என் ரப்பு ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் தான் என் ரப்பு என்று நம்புகிறான். இரண்டாவது அவன் நினைக்கிறான் என் நன்மை தீமைகள் அவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான், இன்னும் வானவர்கள் உண்டு என்று நம்புகிறான். இந்த வேதத்தில் சொன்னபடி மறுமை நாள் உண்டு என்று நம்புகிறான். அங்கே எனக்கு விசாரணை உண்டு என்று எல்லாமே ஈமான்ல வருது. அல்லாஹ் நன்மை தீமைக்கு அல்லாஹ் பரிசீலிச்சிருவான், கெட்டவர்களுக்கு நரகம்தான் என்று சொன்னபோது அந்த கெட்டவர்களில் ஒருவனாக நான் இருந்திருக்கிறேனே, அல்லாஹ் சொல்ல சில அடையாளங்கள் என்னிடத்தில் தென்படுகிற என்று அவன் அழ ஆரம்பித்தான். இதயங்கள் பாவலை அசை போட்டு வெளியே கொண்டு வரணும். ஆம், அந்த ஒரு நாள் அந்த இப்படி என்று அசை போட்டு அப்புறம் அறிந்தும் அறியாமலும் செய்தவற்றிலும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் மானக்கேடானது வரம்பு மீறியதும் முதலும் கடைசியுமானதையும் இறைவா என் பாவங்களை மன்னிப்பா என்று சுஜூதிலே அதிகப்படுத்தி, சுஜூது சுன்னத்தான தொழுகைகளை அதிகப்படுத்தி சுஜூதிலே, அதுவும் குறிப்பாக முதல் வானத்தில் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் இது போன்று எழுப்புகிறான். என்னிடத்தில் கேட்பவர் உண்டா தருகிறேன், பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறேன், மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பை அங்கீகரிக்கவும் செய்கிறேன். இங்கே வார்த்தை கூடுதலாக இருக்குது. மற்ற நாளில் கேட்கிறேன் பதிலளிக்கிறேன்னு வரும். ரமலான் மாதம் இரவில் பாவ மன்னிப்பை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்னிடத்தை செல்வத்தை கேட்கிறார்களா அதையும் நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறேன். ஆகவே கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, இரவில் சுஜூதை அதிகப்படுத்திக்கணும். சஜிதால அல்லாட்ட அழுவதுக்கு ஒருத்தர் கண்ணீர் வரலன்னு வைங்களேன், அந்த கண் அப்படியே ஒன்று இல்லாமல் போவதே சிறந்தது. தனிமையில் அமர்ந்து கண்களில் கண்ணீர் வர மறுத்து ஒருத்தர் கல்லுடைய மங்கா மாதிரி சொன்னான்னு வைங்க, வராது பாய், அந்த கண் ஆசிட் ஊற்றி அழிச்சிடும். பொய் சொல்லலை, இந்த கண்ணு கேடுகட்ட கண்ணுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இது இந்த கண்ணு இதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியது, இதயத்தில் வெளிப்படக்கூடியது. பார்வை இல்லாத மனிதனால் தனிமையில் உட்காந்து அழ முடியுது, அல்லாஹ் வச்சு அழ முடியுது. ஆனால் கண்ணாடி பார்க்குற உலகத்தில் உள்ள எல்லா இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்த பிறகு, ஓ மகா தூய இறைவன் எவ்வளவு வல்லமை பெற்ற படைப்புகளை படைத்துதான், இவன் நாளை என்னை மறுமையிலே என்னை விசாரிப்பான் என்ற பயத்தை நமக்கு உள்ளத்தில் வரலன்னு வைங்களேன். இந்த கண்கள் அழாது போனால் இந்த கண்கள் அவமானமான கண்கள், இது நரகத்தின் கண்கள், நரகத்தின் கண்கள். அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் கூட அவனுக்கு கண்ணில் கண்ணீர் வரல, அழமாட்ட காண்டான். அப்படி என்னதான் என்ன ஈமான் அவன்கிட்ட இருக்கு, புரியுதா? அதனால் கண்களில் கண்ணீரை வர வைக்கணும். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான. பூமியில் எப்படி ஒழு செய்யும் போது நம்முடைய ஒழுங்குடைய கடைசி சொட்டு நீர் பிரியும் பொழுது உறுப்புகளின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை போன்று சுஜூதிலே கிடந்து அழுகிற கண்ணீர் இருக்குல்ல, அது தரையில் விழும்போது அது அல்லாஹ்வுடைய கருணையை தொட்டுவிடும். அல்லாஹ்வுடைய கருணையை தொடக்கூடிய கண்ணீர். ஆகவே தூய்மையடைய விரும்புவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி என்ன செய்யட்டும், கண்ணீரை விடட்டும். அதே போல் ஜக்காத்தை முறையாக கொடுத்து விடுங்கள், ஜக்காத்தை முறையாக கொடுத்து விடுங்கள். ஜக்காத்தை மறைத்து விட்டு ஏனோ தானே 50 ரூபாய் 30 ரூபாய் சதக்கா பண்ணுறது, அரிசி வாங்கி கொடுத்து எல்லாம் முடிஞ்சுட்டு நினைக்கிறது, தன்னை தானே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். எரித்தல், ரமலான்டா எரித்தல். ஆம், நமது பாவங்களை மட்டுமல்ல, நம்ம உடலில் உள்ள அங்கு அசுத்தங்களை மட்டுமல்ல ரமலான் எரிக்கும். எதை தெரியுமா? இந்த உம்மத்துடைய ஏழ்மையை எரிக்கணும், இந்த உம்மத்தின் வறுமையை எரிக்கணும், இந்த உம்மத்தில் ஆதரவற்றர்களின் துன்பங்களை எரிக்க வேண்டும். எரித்து 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 பலமான வலிமையான பூமிகளை உருவாக்குவது தான் ஒரு முஸ்லிமின் கடமை. ஆக எரித்தல் என்பதை வெறுமனே என் பாவத்தை மட்டும் எரிக்கணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 நாட்களை காட்டை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். ஏழைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பலகீன மக்களை புறக்கணித்து விட்டு இந்த இஸ்லாத்து எந்த ஒரு இபாதத்தும் கிடையாது, எந்த இபாதத்தும் கிடையாது, தொழுகை உட்பட எல்லாருக்கும் சமந்தாங்க. ஆகவே தயவு செய்து ஜக்காத்தை உங்களை முடிந்த அளவு சரியாக கணக்கிட்டு முறையாக செலுத்தி விடுங்கள். மீண்டும் சதக்காக்களை அதிகப்படுத்தி விடுங்கள். இந்த மாதம் நாம் மற்ற நாளில் செய்வதோடு அதிகமான செயல் திட்டங்களை மறக்கன்று நடமா இந்த மாதத்திலே நடுங்கள். இந்த மாதத்தில் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் அல்லாஹ் கணக்கின்றே கூலி வழங்குகிறான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. மற்ற நாள் 1 முதல் 10 அல்லது 10 முதல் 700 நன்மை என்றால் இம்மாதம் செய்கிற எந்த ஒரு இபாதத்து வழிபாடுகளுக்கும் அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றே கூலி உண்டு. யார் பாவ மன்னிப்பை தேட விரும்புகிறாரோ, சூரா ஃபுர்கான் 25 அத்தியாயம் 70வது வசனத்தில் அல்லாஹ் இப்படிதான் சொல்கிறான், எவர் பாவ மன்னிப்பு கோரி நற்செயல் செய்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவன் பக்கம் முற்றிலும் சாய்ந்தவர் ஆவார். அவர் தான் அல்லாஹ் பக்கம் முற்றிலும் சாய்ந்தவர். பாவ மன்னிப்பு கோரி ஈமான் கொண்டு நற்செயல் செய்தாரோ அவர்களின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். நல்லா கவனிச்சு, 2 பாவ மன்னிப்பு பெறுறது மட்டும் இல்லை, தீமைகளையே நன்மையாக கன்வெர்ட் பண்ணுறது, தீமைகளை நன்மையாக மாற்றிடுவானா.
அப்போ இந்த மாதம் எப்படி அமைக்கணும்னு கேட்டால், குறைந்தது நல்லறங்களை செயல் திட்டங்களை திருப்பி என்னென்ன செய்யணும் என்பதையும், நம் பாவங்களை துடைப்பதற்கும் இன்னென்ன செயல்களை செய்து முடித்தாக வேண்டும் என்று ஒரு இலக்கையும் வைத்து இந்த மாதத்தை அடைவர்கள் தான் அறிவாளிகளாக இருக்க முடியும். எப்பா 29 நாள் முடிஞ்சிட்றா, போடுறா ட்ரெஸ்ஸை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரமலானை விரட்டுகிற மாதமாக ஆக்கிவிடக்கூடாது. நாட்களை விரட்டக்கூடாது. நாட்கள் நகர்வதை பார்த்து கண்ணீர் வடிக்கும். நாட்கள் நகர்வதை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டும். அதோ அந்த மனநிலையில் தான் நாம் ரமலானை அணுக வேண்டும். அல்லாஹ் முடியார்களே, சிரமங்கள் உண்டு. அல்லாஹ் பலகீனத்திற்கு கூலி தருவான் தான். ஆகவே தான் ரமலான் மாதத்தில் அவனுக்கு வாயிலிருந்து வருகிற வாடையை கூட அல்லாஹ் கஸ்தூரியாக அவன் நேசிக்கிறான். மனிதனுடைய பலகீனத்தை அவன் உணர்கிறான். இந்த பலகீனத்திலோடு அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், என் இறைவன் தூயவன், அவனை நான் தூய்மையாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆகவே தான் இந்த செயலையெல்லாம் செய்கிறான் என்கிற காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலிகள் காத்திருக்கிறது. கண்ணியமிகு அல்லாஹ்வுடையார்களே, ஆகவே ரமலான் மாதத்தில் மௌத்து நம்மை தீண்டி விடலாம், மௌத்து நம்மை தாக்கி விடலாம். பிறகு இன்னொரு முடிவு வாழ்க்கை நமக்கு இல்லை என்ற போது நமது சிந்தனைகள் இந்த இரவை இஷாவுக்கு பிறகு அமைதியாக அமருங்கள். நான் சொன்னதே போட்டு முதல்ல உங்கள் பாவங்களை அசை ஓட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் டயட் பிளானை சரி பண்ணிக்கிடுங்க. டயட் பிளான் ரொம்ப முக்கியம். அது இபாதத்தோடு தொடர்புடையது. வயிறு முட்டை சாப்பிட்டால் தூக்கம் தான் வரும். ஒரு காலம் இபாதத்தை செய்ய முடியாது. அதே போல் உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எவ்வளோ உங்களை கொஞ்சம் உழைப்பை குறைத்துக்கொள்ள, இப்போ எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறவங்கலாம் சொல்லிவிடுங்க. இந்த ஏன்னா அல்லாஹ்வுடைய கடைசி 10 நாட்கள் என்ன பண்ணாங்க, நைட்டு வணக்கத்துக்கு மாறிட்டாங்க. மனைவியரையெல்லாம் பெண்களை வீட்டு துணைகளை எழுப்பி விட்டாங்கல்ல. அந்த மாதிரி உங்கள் ஒர்க்கிங் பிளானிங் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் உங்கள் வருமானம் குறையலாம். அல்லாஹ் அதில் அபிவிருத்தி செய்வான், பரக்கத் செய்வான். நிர்பந்தம் இருந்தால் நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அதுபோல் நிர்பந்தம் இருக்கிறதோ இந்த மார்க்கத்தில் உயிர் பிழைக்கவனுக்கு அல்லாஹ் பன்றியிறைச்சியை விட ஹலாலாக்கி தந்திரப்படாது. பன்றியிறைச்சி கூட நீ துடித்து மரணித்து விடாத இரக்கம் கொள்வோம் தான். துடித்து மரணித்து போய்விடாத இரக்கம் கொள்ள ரப்புல் ஆலமீன். ஆக உங்களுக்கு வேலை போல் இருந்தால் அல்லாஹ் குற்றம் அடிக்க மாட்டான். ஆனால் இயன்றவரை அவசலாமல் அவள் நின்ற நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அம்மந்த நிலையிலும் அல்லாஹை நினைவு கூறுவார். அப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிடுங்க. இந்த நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு இலக்காக பரிசுத்தமாக ஆக்கி சொல்லி தந்தானோ அதை நம் பரிசுத்தம் அடைந்து விட்டோமா என்று முதல் நம்ம இதயங்களை சாட்சி சொல்லும். ஆமாம், என்னென்ன காரியத்திற்கு நாம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம் என்று தோணும். அத்தகைய பாக்கியமிக்க ரமலான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கட்டும். அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய தேடக்கூடிய நன்மக்கள் இந்த ரமலானை சரியான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஆண்களும் பெண்களுமாய் ஒரு பரிசுத்தமான சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் ஆவதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.